குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த விளக்கேற்ற நேரத்தில் இன்னைக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் ஸ்திதி என்ன, இதுதான் உங்கள் கேள்வி இல்லையா? ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதியில் ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இந்த நாள் இப்போ இருக்குது. நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது 5:30 மணிக்கு எப்படி இருக்கும் தான் சொல்கிறோமே ஒழிய காலையில் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும், திதி எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை. இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது எப்படிப்பட்ட திதியும் நட்சத்திரமும் இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி பூஜைகள், புனஸ்காரங்கள், தானங்கள், தர்மங்கள். இன்றைக்கி குருவாரம், குருவை பற்றின சிந்தனை, குருவை பற்றின பூஜைகள். குரு பூஜை மிக மிக ரகசியமானது. ஒரு வீட்டுக்கு குல தெய்வம் இருப்பாங்க, கிராம தேவதை இருக்கும். இந்த குருன்றவர் அந்த குலத்துக்கே இருக்கும், அந்த குலத்தையே அவர் தான் ரட்சிப்பார். அதனால் இன்றைக்கி இந்த குருவாரத்தில் இந்த குருவை எப்படி வழிபடணும்? முதல்ல விநாயகரை வழிபடுவோம், பிறகு குருவை வழிபடுவோம். ஞான முதல்வனை வழிபட்டோம், அவருடைய பாட்டை கேட்டோம். இப்போ வேத முதல்வனை, ஓம்காரத்துக்கே பிரணவ மந்திரத்துக்கே அந்த விளக்கம் தந்தவர் இல்லையா, இவரை வழிபட வேண்டாமா? இந்த சதய நட்சத்திரம் ராகு திசையினுடைய காலில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் 7.5 சனியின் காலம். இந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை, மனப்பிரச்சனை, இதெல்லாம் பொதுவான பலன்.
எல்லாருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, பொதுவான பலன். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு முருகனை வழிபடும்போது முதல்ல செல்வம், அந்த செல்வம் நிரந்தரமான செல்வமாக நமக்கு அமையணும் அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு முருகனுடைய பாடல் இது நாடி சுத்தப்படுத்தும் பாடல். மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய பாடல் இதோ இந்த பாடல். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன். யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. ஏகோ உபச்சாரம், இந்த இரண்டு கைகளை இப்படி வச்சு ஏகோ உபச்சாரம். அப்படி யாரை நம்ம வணங்கணும்? இறைவனை வணங்கும் முறை வேறு, குருவை வணங்கும் முறை வேறு. குருவை வணங்கும்போது மொத்தத்தையும் நம்ம சரணாகதியாக கொடுத்துடுறோம். நம்ம பூர்வ ஜென்ம கர்மங்கள், கிரக தோஷங்கள், கிரக பீடைகள் குருவனுடைய பார்வை பட்டுதுன்னு வச்சிங்களேன், அதுவே அந்த கர்மத்தை எல்லாம் போக்கும். அதனால் இந்த குருவனுடைய நாளில், குரு வாரத்தில், வியாழக்கிழமையில் ராகவேந்திரனுடைய பாடல்கள் கேட்கும்போது பூர்வ ஜென்ம கர்மம் அத்தனையும் பஞ்சாக பறந்து போகும். இந்த நாள் நல்ல நாள்,
நாள் நல்ல நாள் நாம் கிரந்தாலயம் வந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் நாம் கிரந்தாலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். பிரகலாதன் வந்த நாள் நரசிம்மனை கண்ட நாள். பக்த பிரகலாதன் வந்த நாள் நரசிம்மனை கண்ட நாள். வியாசராஜராய் வந்த நாள் பல விந்தைகள் புரிந்த நாள். வியாசராஜராய் வந்த நாள் பல விந்தைகள் புரிந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். ராயர் கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். தீர்த்தரை கண்ட நாள் சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். சுதீந்திர தீர்த்தரை கண்ட நாள் சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமம் தரித்த நாள். குரு ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். அந்த நாள் நல்ல நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள். பஞ்சமுகி வந்த நாள் குருராயர் பஞ்சமுகி வந்த நாள். பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். பஞ்சமுகி வந்த நாள் பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். மாஞ்சாலி அருளால் ராயர் மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள்.
நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். மந்திராலயம் சென்ற நாள் முதல் மந்திராலயம் சென்ற நாள். நாம் எல்லாம் மந்திராலயம் சென்ற நாள். குரு மகானை கண்ட நாள். மந்திராலயம் சென்ற நாள். குரு மகானை கண்ட நாள். மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். குரு மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். அந்த நாள் நல்ல நாள். அந்த நாள் நல்ல நாள் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். ராகவேந்திர மகிமை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்னும் நூல் வெளிவந்த நாள். அம்மன் சத்யநாதன் அருளிய மகிமை நூல் வெளிவந்த நாள். அம்மன் சத்யநாதன் அருளிய மகிமை நூல் வெளிவந்த நாள். ஸ்ரீ குரு அற்புத ராகவேந்திர ஆலயம் முன்னே வடிவையில் ஸ்ரீ குரு அற்புத ராகவேந்திர ஆலயம் முன்னே வடிவீஸ்வரத்தில் மகிமை நூல் வெளிவந்த நாள். வடிவீஸ்வரத்தில் மகிமை நூல் வெளிவந்த நாள். அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். இந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த நாளில் தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், இதையெல்லாம் தீர்ப்பது யாரு? கண்ணுக்கு தெரிஞ்ச கலியுக கடவுள் வெங்கடாஜலபதி இல்லைங்களா? அந்த வெங்கடாஜலபதிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் வரும். ஆமாங்க, இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வந்தே தீரும். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா. உந்தன் விருப்பம் கூடுமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா. உந்தன் விருப்பம் கூடுமடா. நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்குமடா. உன்னை தர்மம் அணைக்குமடா. உன்னை தர்மம் அணைக்குமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா. உந்தன் விருப்பம் கூடுமடா. ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வெங்கடம் அறியுமடா. அந்த வெங்கடம் அறியுமடா. ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வெங்கடம் அறியுமடா. அந்த வெங்கடம் அறியுமடா. நீ உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீருமடா. உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால்
கடன் தீருமடா, செல்வம் உன்னிடம் சேருமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. எரிமலை போலே ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா, நெஞ்சில் சமநிலை கிடைக்குமடா. எண்ணங்கள் மாறும், வண்ணங்கள் மாறும், நன்மைகள் நடக்குமடா. உள்ளம் நல்லதே நினைக்குமடா. ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா, ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா, வெங்கடேஸ்வரா. அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா, அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா, சங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா, சங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா. தஞ்சம் என்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் வெங்கடேஸ்வரா, வெங்கடேஸ்வரா. குருவை வழிபடணும் அப்படின் போது தான் எனக்கு ஒரு சின்ன சிந்தனை. ஷிர்டி சாய்பாபா, இந்த குருவோட நாளில் அந்த குருவை நினைக்காம இருக்க முடியுமா? அதுலேயும் இப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் பாபாவை நினைக்காம இருக்க முடியுமா? அந்த நாள்லையே இதே மாதிரி ஒரு தொற்று நோய் வந்து ஊரெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். அப்படி கஷ்டப்படும் போது சுவாமி என்ன பண்ணார் தெரியுங்களா? கோதுமையை தன் கையாலேயே அரைச்சி எல்லாருக்கும் மருந்தாக கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பாபாவை இந்த நாளில் நம்ம நினைக்க வேண்டாமா? இந்த நாளில் அந்த மாதிரி கோதுமையில் மருந்து கொடுக்குற குரு யார் இருக்கிறாங்க? அதனால் அவருடைய பெருமையை இந்த நாளில் நினைக்கிறதுக்கு நாம் கடும் தவம் செஞ்சுருக்கணும், புண்ணியம் செஞ்சுருக்கணும். இதோ இந்த பாடல்.
இன்னைக்கு வியாழக்கிழமை, பஞ்சமி திதி, தேய்பிறை, ராகுவோட நட்சத்திரமான இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். இந்த காலகட்டத்தில் நம்ம பூஜைகள் செய்கிறது, குரு நமஸ்காரம், அதே மாதிரி தீபங்கள் இதெல்லாம் செஞ்சால் கூட காளி வழிபாடுங்கிறது இந்த ராகுவுக்கு பிரத்யேகமானது. ஏன்னா காளி வழிபாடு தான் இந்த ராகுவினுடைய அம்சம். ஆகவே நீங்கள் வழிபடும்போது ராகுவினுடைய தாக்கம் குறையும். இந்த 18 வருஷம் ராகு மகா திசையில் யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டிலையே ராகு திசை நடப்பவர்கள், இந்த ராகு திசையினால் பிரச்சனையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்காது, ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாக இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ரெக்கக்னேஷன் இருக்காது. இவர்களுக்கெல்லாம் எனக்கு என்ன தான் சார் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தான் சார் தீர்வு அப்படிங்கிறவங்க இந்த காளி வழிபாடு ரகசியமானது. அப்படிப்பட்ட பாடல் இதோ உங்களுக்காக. மகமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள், ஈஸ்வரியாள் இரக்கம் கொண்டு எல்லோர்க்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள், அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். கருமாரி கருணையினால் கவலை பறக்குது, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. கருமாரி கருணையினால் கவலை பறக்குது, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே, எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே, எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது, எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது. கருமாரி கருணையினால் கவலை பறக்குது, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது, செல்வம் பெருகுது. ஓம் சக்தி சொல்லுக்குள்ளே உறைந்திருப்பாளாம், உலகை எல்லாம் காத்து என்றும் அருள் புரிவாளாம். ஓம் சக்தி சொல்லுக்குள்ளே உறைந்திருப்பாளாம், உலகை எல்லாம் காத்து என்றும் அருள் புரிவாளாம். உயிருக்குள் உயிரை வைத்து காத்து நிற்பாளாம், உயிருக்குள் உயிரை வைத்து காத்து நிற்பாளாம். வாழ்வுக்கு வளமையெல்லாம் தந்திடுவாளாம். அந்த கருமாரி கருணையினால் கவலை பறக்குது, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது, செல்வம் பெருகுது. நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும், நெஞ்சுருக பாடி சென்றால் அவள் அருள் மழை பொழியும். நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும், நெஞ்சுருக பாடி சென்றால் அவள் அருள் மழை பொழியும். சூலமும் கத்தியும் அவள் கரத்தில் ஜொலிக்கும், சூலமும் கத்தியும் அவள் கரத்தில் ஜொலிக்கும். சுற்றும் பகை நீக்கி அவை நம்மை வந்து காக்கும், சுற்றும் பகை நீக்கி அவை நம்மை வந்து காக்கும். கருமாரி கருணையினால் கவலை பறக்குது, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது, கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது, கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. பொதுவாக ஒவ்வொரு மந்திரத்தையும் எத்தனை முறை ஜெபிக்கணும்னு ஒரு ரகசியம் இருக்குது. ருண விமோசன மந்திரத்தை 21 முறை சொல்லணும். அதே மாதிரி குல தெய்வத்தை பற்றி நம்ம இந்த மந்திரம், மூல மந்திரம், ஒவ்வொரு குல தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மூல மந்திரம் இருக்கும், 41 முறை சொல்லணும். அதே மாதிரி பெருமாளுடைய நாமத்தை சொல்லும்போது 108 முறை சொல்லணும். இது எதுக்காக 108 முறை சொல்லணும்? அது என்ன காரணம்? அது ஒரு 72 சொல்லலாம், 82 சொல்லலாம். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மூச்சை உள்வாங்கி வெளிவிடுவது 21,600 முறை. அதை பாதியாக மாற்றுங்க, 108 முறை. அதற்காகத்தான் 108 முறை இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதை தெய்வத்தை சங்கல்பம் பண்ணணும். அந்த தியானம்
நம்ம வாழ்க்கையில் பலிதம் கொடுக்கணும்னா, அந்த சுவாச பயிற்சி சுகமாக நடக்கணும் அப்படின்னா 108 முறை ஜெபிக்கும்போது 21,600 முறை அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுதுங்கிறதா ரகசியம். இந்த பாடலை கேளுங்க. 21,600 முறை ஒரு நாளைக்கு சுகமாக சுவாசிப்பீங்க, சந்தோஷமாக சுவாசிப்பீங்க. ஏழும் மலை வாழும் பெருமாளே, ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே, ஏழும் மலை வாழும் பெருமாளே. தான் அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஊழ்வினை தான் அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே, ஏழும் மலை வாழும் பெருமாளே. நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன, அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன. நெஞ்சத்தினை ஆழ உழுதும் நின்ன, அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன. கஞ்சமலர் பாத கருவண்ணா, கஞ்சமலர் பாத கருவண்ணா, நின் கருணை மழையின்றி வளர்ந்திடுமோ இறைவா, ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே, ஏழும் மலை வாழும் பெருமாளே. பஞ்சம் என்றும் இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. பஞ்சம் என்றும் இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ. தஞ்சமதை அருள தருணமன்றோ, தஞ்சமதை அருள தருணமன்றோ, அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ இறைவா, ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே, ஏழும் மலை வாழும் பெருமாளே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். விளக்கு ஏற்றும்போது பலவித நோய்கள், பலவித பிரச்சனைகள், மனச்சிதறல்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போகும். ஏன்னா அந்த ஜோதிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மனசில் நிம்மதியும் தரும். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு நல்லெண்ணெயில் ஒரு அம்சமான தீபம் போட்டு எதிரில் உட்காந்து அந்த ஜோதியை பார்த்தீங்கன்னாலே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்கள் மனசில் வரும். அப்படித்தான் பாபா கூட என்ன பண்ணார் தெரியுங்களா, தீபாவளிக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெயே இல்லை. அதுக்கு கொடுக்க வந்த பக்தர் கூட அன்னைக்கு வரல. ஆனாலும் அவர் கையில் இருந்த அந்த தண்ணியை விட்டு எல்லா விளக்கையும் ஏற்ற சொன்னாராம். அந்த நாளில் எண்ணெயில் தீபம் ஏற்றுறது போய் தண்ணியிலேயே தீபம் ஏற்றிருக்கிறார் நம்ம பாபா. அப்போ இந்த மாதிரி காலத்தில் நாம் தீபம் ஏற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது தீபத்து எதிரில் நில்லுங்க, பாபாவை நினைங்க. ஜோதி ஸ்வரூபமாக பாபா இங்கே உங்களுக்கு காட்சி தருவார். அதற்கு உண்டான ஒரு பாட்டு வேண்டாமா? இதோ அந்த பாடல்.
வருவாய் பாபா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அத்தனை பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பார்த்தோம். நீங்களெல்லாம் இதை செஞ்சுருப்பீங்க. வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டு இந்த நாளில் வழிபட்டிங்கன்னா பில்லி சூன்யம், கண் திருஷ்டி, வாஸ்து தோஷம், கிரக தோஷம், கிரக பீடை அத்தனையும் போகும். அற்புதமாக வாழலாம். வேறு என்னங்க, சந்தோஷமாக செய்யுங்க, அற்புதமாக வாழுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி, சௌபாகிய யோகம். இது மூணும் சேர்றது மிகப்பெரிய சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள். இது அத்தனையும் எப்படியெல்லாம் நாம் பெறலாம், இதையெல்லாம் நான் சொல்லித்தரேன். நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று அறியேன் பராபரமே. சர்வே ஜனா சுகினோ பவந்து.